ஹலோ, என் பேர் டி.கே. மாதவன். நான் ரிட்டையர்டு மேத்ஸ் டீச்சர், ஹெட் மாஸ்டர் ஆஃப் என் கிருஷ்ணசாமி ஹையர் செகண்டரி ஸ்கூல், Velur. Nearly 39 years of teaching experience I had. I am now 73 years old. இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் வர்றதுக்கு நிறைய பேர் காரணமாக இருப்பாங்க. எனக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஆல்பபெட் சொல்லிக் கொடுத்த கங்காபாய் டீச்சர், செகண்ட் தேர்ட்லேருந்து ஃபிஃப்த்து வரையிலும் கிளாஸ் டீச்சராக இருந்த கமலா டீச்சர், இவங்கெல்லாம் என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாதவங்க. மை மதர் taught me maths at home. சின்ன வயசில் அவங்க தான் எனக்கு பெரிய மேத்ஸ் டீச்சர். ஸோ ஐ ஸ்டடிட் அட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அணைக்கட். 3ஆம் நாள் வீட்டுக்கு கார் அனுப்பிட்டார். தினம் கார்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு கிளாஸ் ஸ்கூல் முடிஞ்ச உடனே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க. 2009 இருந்து 2012 வரலும் 3 இயர்ஸ் சாமிஜிக்கிட்ட ஆஸ் சீனியர் பிரின்ஸ்பாலாக அவர் நடத்துகிற ரத்னகிரி பகீரதன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். அந்த 3 இயர்ஸும் அந்த வில்லேஜில் 12th ஸ்டாண்டர்டில் 10% ரிசல்ட். அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணது பெரிய ஒரு கிஃப்ட். சாமிஜினுடைய பர்மிஷனோட 2012 ரிலீவ் ஆனேன். இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் 39 வருஷம் சர்வீஸாக இருந்தாலும் பலதரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு நல்ல பாடம் நடத்தி நல்ல வழிமுறைகளை காட்டினா அவங்கள எங்கே வேணால் கொண்டு போகலாம். நல்ல டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அமைஞ்சால் அதை விட அவனுக்கு வேற ஒரு சொத்து அவசியம் இல்லை. அந்த வகையில் நான் என்னுடைய பணியை நல்ல முறையில் செய்ததாக நினைக்கிறேன். எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ், புவர் ஸ்டூடெண்ட்ஸ் மேல் லெவலில் அவங்களுடைய வாழ்க்கை தரமும் பொருளாதார வகையில் விருத்தி அடைஞ்சதை நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் கடவுளுடைய அருளால் நடந்ததாக நான் நினைக்கிறேன். ஒரு ஐ திங்க் 2014 நினைக்கிறேன், என்னுடைய சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி, உன்னை பற்றி தினமலரில் ஒரு நியூஸ் வந்திருக்கு மாதவன், யாரோ உன்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டாம், அதை எழுதியிருக்காங்க, அவங்க பேர் சுமதியாம், சென்னையில் கெமிஸ்ட்ரி டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்களாம், அவங்க ஃபோன் நம்பர் இதுன்னு சொல்லி கொடுத்தார். அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது 1979-81 பேட்ச் ஸ்டூடெண்ட் சுமத்தின்னு தெரிய வந்தது. அவங்க என்னை பற்றி உயர்வாகவும் நான் எப்படி பாடம் நடத்துன்றதை பற்றியும் அந்த பத்திரிக்கையில் எழுதியிருந்தார். அவங்களுக்கு நான் இன்ஸ்பிரேஷனாக இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த டீச்சர் நடத்தும் பாடமுறையில் எத்தனையோ பேர் இன்ஸ்பயர் ஆகி எத்தனையோ டீச்சர்ஸ் அவங்க உருவாக்கிட்டு வரான்னு கேள்விப்படும்போது உண்மையிலேயே அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. என் பெயர் கே.ஏ. சுமதி.
நான் ஒரு 37 இயர்ஸ் டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கேன். இதில் எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, நான் டீச்சர் ஆகணுன்றத சின்ன வயசுலேயே என் மனசில் விதையாக விதைச்சவரை என்னுடைய சித்தப்பா ஸ்ரீ சுப்பிரமணியம். அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அவருக்கு கொடுத்த மரியாதையை நேரில் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்ச போது, இது ஒரு நல்ல ப்ரொஃபஷன், இதில் போகணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டீச்சராக இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை என் மனசில் விதைச்சவர் என்னுடைய +1 +2 மேத்ஸ் டீச்சர் ஸ்ரீ மாதவன். அவருடைய அதாவது பங்க்சுவாலிட்டி, கிளாஸில் ஒரு செகண்டு கூட அதிகமாக லேட்டாக வந்து நாங்கள் பார்த்ததில்ல. இன்கேஸ் அவர் லேட்டாக வந்தார்னா அன்றைக்கி அவர் லீவுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவருடைய பங்க்சுவாலிட்டி, சின்சியரிட்டி இன் டீச்சிங் அவ்வளோ அழகாக. அத்தனை பெரிய நாங்கள் ஆக்சுவலாக +1 +2 அந்த பேட்சில் செகண்ட் பேட்ச், ஆனால் எங்கள் ஸ்கூலில் எங்களது தான் ஃபஸ்ட்டு பேட்ச். அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க குவாலிஃபிகேஷனை அப்கிரேட் பண்ணி எடுத்த டைம், அதில் அவ்வளோ அழகாக எங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து 100% ரிசல்ட்டை கொடுத்தவர் மாதவன் சார். அவர் தான் என்னுடைய ரோல் மாடல். இன்ஃபேக்ட் அவருடைய மேனரிசம்ஸ் கூட நிறைய நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். கையில் சாக் பீஸை வச்சு உருட்டுறது, அமைதியாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்து டீச்சர்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அட்டென்ஷன் வாங்கிறது, இது எல்லாமே அவர்கிட்டேருந்து வந்த குவாலிட்டிஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நான் அவரை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து தினமலரில் போதி மரம் அப்படின்ற இதில் வந்து ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டீச்சிங் அப்படின்றது இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் ஹார்ட். அது வந்து ஒரு ப்ரொஃபஷன் டு பி ஏர்ன்டு கிடையாது, டு ஏர்ன் மணி அப்படின்றது கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு ப்ரொஃபஷன் டு பிரிங் அப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமை உண்டு. நான் நினைக்கிறேன் என்னுடைய இதை வந்து நான் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக பண்ணியிருக்கேன்ற மனசில் ஒரு பெருமை இருக்குது. இதை என் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆஃப்கோர்ஸ் சொல்லணும். என்னுடைய சில ஸ்டூடெண்ட்ஸ் அதில் டீச்சராக வந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு இன்னும் பெருமையாக இருக்குது. ஸோ அவங்க அந்த ப்ரொஃபஷனை எந்த அளவுக்கு ஒரு மனசில் வாங்கியிருந்தா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபஷன்னு, அவங்க எவ்வளவோ இதில் வந்து வேறு ஃபீல்டில் போகிற இந்த காலத்தில் இப்படித்தான் போகணும் டீச்சராக அப்படின்னு நினச்சி வந்திருக்காங்கன்றது எனக்கு இன்னுமே பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய சித்தப்பாலேருந்து மாதவன் சார் அண்ட் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹாய், நான் அருண் சண்முகம். 24 இயர்ஸாக மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டீச்சர் ஆகணுன்றது என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. டிஃபென்ஸில் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய பெரிய எய்மாக இருந்தது. அதை என்னால் அச்சீவ் பண்ண முடியலன்றப்போ கண்டிப்பாக டீச்சராக தான் ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்கு மெயின் ரீசனே நான் 6 to 10 படிக்கிறப்போ எனக்கு டீச் பண்ண டீச்சர்ஸ் தான். அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நான் என்னோடய கெமிஸ்ட்ரி மேம் மிஸ்ஸஸ் சுமதியை ரீகால் பண்ணுறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட். நான் வந்து பேசிக்காக ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிற ஒரு ஆள். அப்போ வந்து ஸ்கூலில் தமிழ் பேச்சு போட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னோடய கெமிஸ்ட்ரி மேம் என்னை கூப்பிட்டு இந்த பேச்சு போட்டியில் நீ தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கட்டுரையும் அவங்களே எழுதி கொடுத்து அது எப்படி பேசணுன்னு என்னை ட்ரெயின் பண்ண வச்சு என்னை பேச வச்சு நான் அதில் 2nd place வின் பண்ணேன். எனக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. இன்றைக்கி நினச்சாலும் அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை. இதை நான் எப்போவுமே என் சில்ட்ரன்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். என்னோடய மேம் வந்து நான் இந்த மாதிரி பண்ண முடியும்னு எந்த நம்பிக்கையில் அன்றைக்கி சொன்னாங்கன்றது எனக்கு இனி வரைக்கும் புரியல. ஆல்சோ ஆஸ் எ டீச்சர் அவங்க ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான காம்னஸ் இருக்கும். கிளாஸில் ரொம்ப கிளியராக பேசுவாங்க, அவங்கள நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிப்பாங்க. நம்ம எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் சளைக்காமல் சொல்லிகிட்டே இருப்பாங்க. 8th 9th தெரியல, அவங்க வேலன்சி கேம்னு ஒன்று நடத்துவாங்க.
எல்லா எலிமெண்ட்ஸோட வேலன்ஸையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வேலன்சி கேம் அப்படின்னு நடத்துவாங்க. அது ஒரு பெரிய ஹிட். அப்போது அடிக்கடி நீங்கள் எங்களுக்கு அந்த வேலன்சி கேம் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பெரிய காம்படிஷன் மாதிரி நடக்கும் இப்போது கிளாஸில். அதே மாதிரி நான் 11th 12th படிக்கிறப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அது எப்போவுமே நாங்கள் ஃபீல் பண்ணது கிடையாது. நான் பர்டிகுலராக ஃபீல் பண்ணது கிடையாது. பிகாஸ் இந்த கெமிஸ்ட்ரியோட பேஸை அவ்வளோ ஸ்ட்ராங்காக எங்களுக்கு எங்கள் சுமதி மேம் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ மேம் ஃபார் பீயிங் such a motivator as a person and as a teacher. அப்புறமா பர்சனலாக எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக நான் என் டீச்சிங் ப்ரொஃபஷனில் கிடச்சிதுன்னு ஃபீல் பண்ண ஒரு இன்சிடெண்ட். அப்போ எல்லாருமே வந்து டிஃபால்ட்டாக இன்ஜினியரிங் தான் சேர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் வந்து, சார் என் பொண்ணு வந்து கண்டிப்பாக பிஎஸ்சி மேக்ஸ் தான் படிக்கிறேன்னு அடம் பிடிக்கிறா, உங்களை மாதிரியே அவளுக்கு மேக்ஸ் டீச் பண்ணோன்னு எய்மா, அதனால் பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டீச்சிங் ப்ரொஃபஷன் போகிறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னப்போ பெரிய சந்தோஷமாக இருந்தது. லாஸ்ட் டைம் நான் அவளை பற்றி விசாரித்தப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஷி ஹஸ் ஸ்டார்டட் அஸ் அ லெக்சரர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். தட் வாஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு தருணம். இன்றைக்கி இன்னொரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, என்னோட பசங்க 2 பேருமே என் ஸ்டூடெண்ட் கிட்ட படிக்கிறாங்க. அதுவுமே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நான் ஒரு சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோடய பேரண்ட்ஸ். நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்போ எதுவும் அப்போஸ் பண்ணாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. அதுக்கப்புறம் என் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அண்ட் ஃபைனலி எங்கள் ஸ்கூல் சேர்பர்சன் மிஸ்டர் சுஷிலா ராகவன், அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் டீச்சராக நான் படித்த ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணுறப்போ ஷி ஹோல் ஹார்ட்டட்லி வெல்கம் மீ. கூப்பிட்டு நீ டீச்சராக ஆனதில் பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பயங்கர என்கரேஜிங் வேர்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ ஐ am very happy for that and also very proud to be a teacher now. Thank you all.